தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே மலற்றாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சோக சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே மலற்றாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே உள்ள மலற்றாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சோக சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மலற்றாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இந்த நிலையில் மலற்றாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மலற்றாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய நிலையில் மலற்றாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விடுமுறையை கொண்டாடுவதற்காக ஆற்றில் குளித்த போது இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே மலற்றாற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு விழுப்புரத்திலிருந்து எமது செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரணிராஜ். தற்போது ஆற்றில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அந்த 3 பேருடைய விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றனவா? தகவல்களை பதிவு செய்யுங்கள். வினோத், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பி வருவதால் சாத்தனூர் அணையில் இருந்து உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த உபரி நீரானது தென்பெண்ணை ஆற்றில் ஓடக்கூடிய சூழ்நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே உள்ள மலற்றாற்றில் தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரில் மலக்காட்டில் ஓடக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக அரசூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் சென்று உற்சாகத்துடன் தண்ணீரில் குளித்தும் விளையாடியும் வருகின்றனர். இதனிடையே மலக்காட்டில் ஓடும் தண்ணீரில் குளித்துக் கொண்டிருந்த 6 சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதனை கடந்து அதிர்ச்சடைந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 6 பேரில் 3 பேரை உயிருடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட அரசூர் பாரதி நகரை சேர்ந்த சிவசங்கரி, அவரது தங்கை அபிநயா மற்றும் கடலூர் மாவட்டம் கட்டாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் உள்ளிட்ட 3 பேரும் ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த 3 பேரின் உடல்களையும் தீயணைப்பு வீரர்கள் ஆற்றில் இறங்கி நீண்ட நேரம் தேடி மீட்டனர். மீட்கப்பட்ட 3 பேரின் உடல்களும் தற்போது பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.